நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் தமிழ்நாட்டில் ஒரு சிலரே பண்ணக்கூடிய ஒரு தொழிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தொழில்ல நம்ம நல்ல லாபம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிராண்ட் இமேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு பேரை சொல்லி இதை வாங்க போறது இல்லை, நேராக போயிட்டு அந்த பொருளை வாங்க போறாங்க. ஆனால் அதுக்கு எந்த பேரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இமேஜ் இல்லாத ஒரு பொருளை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே நேரத்தில் இதை வாங்கி விற்றாலும் கூட லாபம் இருக்கு. அதுவும் எப்படின்னு பார்க்க போறோம். அப்போ ஒரே வீடியோல நம்ம ரெண்டு விதமா பார்க்க போறோம். ஒன்று வந்து தயாரிப்பு முறை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி எப்படி விற்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதே நேரத்தில் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக மிக அதிக முதலீடு அப்படின்லாம் கிடையாது. ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ள நீங்க இந்த தொழிலை ஈஸியா நீங்க என்ன செஞ்சிட முடியும், தொடங்கிட முடியும். அப்ப லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மாசத்துல லட்சக்கணக்கில் இதுல நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா லைஃப் லாங் இந்த பிஸ்னஸை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஃபைல்ஸ் மேக் பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஃபைல் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைல் தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் வந்து பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு மிஷின் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். அந்த மிஷினை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ஃபைல்ஸை நீங்கள் என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபைல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாலிப்ரொபிலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். பேப்பரில் மேக் பண்ணுறாங்க, பேப்பர் ஸ்டாக்கில் மேக் பண்ணுறாங்க, கார்ட் ஸ்டாக்கில் மேக் பண்ணுறாங்க, கார்ட் போர்டை வச்சு மேக் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். பெரும்பாலும் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வகையில் அந்த ஷீட்டில் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலையே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்க மெட்டீரியல் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து அந்த வெல்டிங் மிஷின், அதாவது அந்த ஷீட்டை வச்சு நீங்கள் வெல்டு பண்ணக்கூடிய மிஷின் இது. இந்த ஒரு மிஷின் மட்டுமே போதும் உங்களுக்கு. இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்லாம் போனீங்கன்னா ரேட் எக்கச்சக்கமாக இருக்கும். இதுவே செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கார்ட்போர்டோ பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக்கோ எது வேணுமோ அதை கரெக்டான சைஸுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், கட் பண்ணிக்கணும். கட் பண்ணாமல் இந்த மாதிரி 3 பீசஸ் வைப்போம். ஏன்னா அந்த ஃபோல்டுக்கு ஒரு நீளமாக ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுக்கலாம், இல்லை பேப்பர் கொடுக்கலாம். நீங்கள் பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே பேப்பர் கொடுக்குறாங்க. அதுவே பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்ட்போர்டை யூஸ் பண்ணுறீங்கும் போது மேலே வந்து அந்த ஒயிட் கலரில் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த ஹீட் ப்ரெஸ்ஸிங் மிஷினுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணது, அதை ஹீட்லேயே இது ப்ரெஸ் ஆகக்கூடியது. இந்த ஒரு மிஷின் போதும். இதை வந்து வெல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெல்டிங் மிஷினுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், இதை அனுப்புகிறோம். அனுப்புனோடனே அது கரெக்டாக 4 பக்கமும் ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவ்வளோதான். இதில் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், அழகாக எடுத்துட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை, மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் வைக்கிறோம் இல்லையா, அதை கூட நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எடுத்துட்டு நம்ம மடித்து அப்படியே கொடுக்க போகிறோம். இவ்வளோதான் இந்த ஃபோல்டிங் ஃபைல்ஸ். இந்த ஃபோல்டிங் ஃபைல்ஸ் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் பிபி ஓவன் ஷீட் எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, அமேசான் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் இந்தியாவையோ இல்லைனாக்கா இந்தியா மார்ட் இல்லைன்னா அலிபாபா இந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி. மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்குது. செய்யக்கூடிய முறை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோ தாங்க இதில் மெத்தட். இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஃபைல்ஸை நம்ம தயாரிக்கும் போது நம்ம இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப், ஒரு புக் ஷாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்கேட்னு சொல்லுவோம், ஒரு பெப்சோடன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லி வாங்குவோம். அந்த மாதிரி எந்த ஒரு பிராண்ட் இமேஜும் இல்லாத ஒரு பொருள். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை செய்யலை, கொஞ்சம் பேர் தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இதில் நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக இதில் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டில் தான் தயாரிக்கிறாங்க. ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் கூட ஃபைல் இருக்குது. ஃபைலுக்கு தகுந்த மாதிரி உள்ள நீங்கள் எத்தனை அடுக்குகள் வைக்கிறதுக்கு அதில் வைக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு இது என்ன செய்யுது மாறுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அடுக்கு மட்டும் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இது ஹோல்சேல் ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தயாரித்து நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இதில் நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் ஒரு லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஈஸியாக நீங்கள் இதை சேல் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பிராண்ட் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போய் இதை விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிக்கிட்ட நம்ம போட்டி போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் எதுவும் இல்லை. இந்த மாதிரி தயாரித்து நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முதலீடு வேணும்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து ஒரு 1,50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடவசதி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 2,50,000 3 லட்சம் இருந்தாலே போதும். இந்த தொழிலை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை வாங்கி விற்கணும் அப்படின்னா எப்படி விற்கலான்னு பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹோல்சேலாக விற்கக்கூடிய இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஃபைல் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு இந்தியா மார்ட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதனுடைய விலைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிது. இதுவே நீங்கள் விற்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4 பேக் சேர்ந்தது உங்களுக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான தளங்களில் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ 4 ஃபைல் 300 ரூபாய் அப்படின்னா ஒரு ஃபைலோட ரேட் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு டபுளாக லாபம் கிடைக்கிது. நீங்கள் சாதாரணமாக ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ரீட்டைலாக நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ ரீட்டைலாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம், ஆஸ் யூஷுவலாக நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் விற்கிற இடத்துல, ஃபேன்சி ஷாப்பில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்ஸில், ஆஃபீஸஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இப்போ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி இடத்துல ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதை கொண்டு போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் உங்களால் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இதில் லாபம் அப்படிங்கிறது நல்ல கணிசமான ஒரு லாபமாக இருக்குது. நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு ஃபைல் வாங்குறீங்க, ஒரு 80 ரூபா வரைக்கும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 80 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் லாபம். ஒரு அமேசானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15% போனால் கூட நமக்கு அதில் ஒரு லாபம் நிற்கிது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து ரீட்டைலாக சேல் பண்ணும்போது இந்த லாபம் முழுதாகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட்டிங் மட்டும்தான். மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு பிராண்ட் இமேஜ் கிடையாது, இந்த இடத்துல தான் சேல் பண்ணுங்கிற நிறைய இடத்துல நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ண முடியும். ஈவன் ஒரு காலேஜ் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்துல, நிறைய ஆஃபீஸஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் கொண்டு போய் இதை சேல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.